என்னதெல்லாம் நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத போன வாரத்துல நாம தியானிச்சோம். என்னென்னலாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை ராட்சதர்களை கொண்டு ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். அல்லேலூயா. ஆமா. அது மாதிரி புதிய ஏற்பாட்டின் நாட்கள்ல இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் ஊழியத்துக்கு தேவையான பணத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார் மீனுடைய வாயில. அப்புறம் பாத்தீங்கன்னா மேல் வீட்டு அறைய அவங்களுக்குன்னு ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருந்தது. ரத்தின கம்பளங்கள் விரிக்கப்பட்ட மேல் வீட்டு அறை நம்முடைய ஊழியத்துக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னு இயேசு என்ன பண்ணாரு? சீசர்களை நோக்கி சொன்னார். அப்புறம் அவருடைய ஊழியத்துக்கு தேவையான கழுதை ஆயத்தமா இருந்தது அப்படின்லாம் நாம் என்ன பண்ணோம்னா பார்த்தோம். எல்லாமே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஆதாம் உண்டாகிறதுக்கு முன்னாடி எல்லாமே அவனுக்கு உண்டானது ஆயத்தமாயிருச்சு. மண்ணிலிருந்து வந்த ஆதாமுக்கு தேவன் முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்து வந்தவர்கள், அப்படியானால் எவ்வளவு அதிக நிச்சயமாய் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. உலக தோற்றத்திற்கு முன்னாடியே உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். சந்தோஷமா இருங்க. வசனம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 2:6 உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமான ரகசியமான தேவ ஞானத்தை நாம் பேசுகிறோம். உங்களுக்கென்று தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சது இன்னைக்கு நேர்த்தல்ல. தேவன் இந்த பூமியை அஸ்திபாரம் போடுறதுக்கு முன்னாடியே, வானங்கள் உண்டாகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாரும் அவருடைய நினைவில் வந்து விட்டீர்கள். தேவன் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ரகசிய திட்டத்தை வைத்திருக்கிறார். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. உங்களுக்குன்னு தேவன் பெரிதான ஒரு திட்டத்தை, ரகசியமான திட்டத்தை நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே, உலகம் தோன்றுவதற்கு முன்னாடியே ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். ஓகே, எல்லாமே ஆயத்தம் ஆயிடுச்சு. ஏன்னா பெரிய மனுஷன் என்ன செஞ்சாரு? பெரிய விருந்த ரெடி பண்ணார். பெரிய மனுஷன் பெரிய விருந்த ரெடி பண்ணி எல்லாமே உங்களுக்கு ஆயத்தமா இருக்குதுன்னு சொல்லி அழைப்பும் கொடுத்துட்டார். அப்ப அழைக்கப்பட்ட நம் எல்லாருக்கும் எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி போன வார்த்தை எல்லாம் என்ன பண்ணோம்? சரி, அழைக்கப்பட்ட நமக்கு எல்லாமே ஆயத்தமா இருக்கிறது. ஆயத்தமாக்கப்பட்ட அந்த காரியங்கள் அதை நாம எப்படி சுதந்திரித்துக் கொள்வது? ஏன்னா வசனம் சொல்லுது 1 கொரிந்தியர் 2:7 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை, எந்த மனுஷனுடைய இருதயத்திலும் தோன்றவில்லை. அப்படின்னா தேவன் தம்மை நேசிக்கிறவர்களுக்கு, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணின அந்த விருந்து, அந்த நன்மைகள், அந்த நற்காரியங்கள் பார்த்தீங்கன்னா இதுவரையிலும் எந்த மனுஷனுடைய கண்களாலும் கண்டிராத திட்டங்கள், இதுவரையிலும் எந்த மனுஷனுடைய காதுகளாலும் கேள்விப்பட்டிராத திட்டங்கள், தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற திட்டங்கள், இதுவரையிலும் எந்த மனுஷனுடைய இருதயத்திலும் கற்பனை கூட செய்ய முடியாத திட்டங்கள். அவ்வளவு பெரிதான திட்டங்களை அந்த காட்ஸ் பிளான் உங்களுக்காக இருக்கிறது. அல்லேலூயா. அதை நாம் எப்படி சுதந்திரித்துக் கொள்வது? எப்படி சுதந்திரித்துக் கொள்வது? வேதத்துல பாத்தீங்கன்னா எகிப்திலிருந்து ஏறக்குறைய 30 லட்சம் ஜனங்கள் கானானை நோக்கி பிரயாணம் பண்ணாங்க. அவர்களுக்கு தேவன் என்ன பண்ணாரு? ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அப்ப ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருந்த அந்த தேசத்தை 30 லட்சம் பேர்ல, அந்த சந்ததியில 2 பேர் மாத்திரம் தான் என்ன பண்ணாங்க?
ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த ஆசீர்வாதங்களுக்கு உள்ள போய் அதை சுதந்தரித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. அவங்க எப்படி சுதந்தரித்துக் கொண்டாங்க? இப்ப பாத்தீங்கன்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட, கிறிஸ்துவுக்குள் வந்த எல்லாருக்கும் எல்லாம் ஆயத்தமா இருக்குது. ஆனா யார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்? அந்த வாக்கு தத்தத்தை, ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த நன்மைகளை யாரெல்லாம் சுதந்தரித்துக் கொள்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா தேவனே சொல்றார் பாருங்க. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல யாரு சுதந்தரிச்சுக்குவா அப்படிங்கிறத குறிச்சு அங்க சொல்றார். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல, என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமா என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். யாரு சுதந்தரித்துக் கொள்வா? காலேபும் அவனுடைய சந்ததியும் சுதந்தரித்துக் கொள்ளும். சொல்றாரு, எப்புன்னேயின் குமாரன் காலேப், நூனின் குமாரன் ஜோசுவாவும் தவிர வேற யாரும் அந்த வாக்குத்தத்த தேசத்தை, ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த நல்ல தேசத்தை யாரும் சுதந்திரிக்க மாட்டாங்க. இவங்க 2 பேர் மாத்திரம்தான் சுதந்திரிப்பாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் அந்த ஜோசுவாவை குறித்தும் காலேபை குறித்தும் தேவன் என்ன சொன்னாரு, அவங்க என்ன செஞ்சாங்க அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அப்படிங்கிறதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போற. கவனிங்க. என்னாகமம் 14ஆம் அதிகாரத்துல 24வது வசனம் சொல்லுது, என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாயிருந்தான். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. வேறே ஆவி. ஆமா, 30 லட்சம் பேர்ல இவனுக்குள் இருக்கிற ஆவி என்று பெறப்பட்ட ஆவினா வேறே ஆவி. என்ன ஆவி அப்படின்னு சொன்னா வசனம் சொல்லுது பாருங்க. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல, அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். ஏன் வேற ஆவி? எல்லாரும் ஒரு விதமா ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, ஆனா இவன் ஒரு விதமா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறான். வேவு வாக்க போன 12 பேர்ல 10 பேர் ஒரு விதமா பேசினாங்க. அவங்க என்ன பேசினாங்கன்னா தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் பேசினார்கள். கவனிங்க. ஏன் இஸ்ரவேல் ஜனங்க கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியலன்னா அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நின்றார்கள். தேவன் என்ன சொன்னாரு, உனக்குன்னு நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். இன்னைக்கு நேர்த்தல்ல, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே, ஆபிரகாமுடைய வயிற்றுல நீ வர்றதுக்கு முன்னாடியே உனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். ஆயத்தம் பண்ணி வச்சதுனாலதான் கர்த்தர் என்ன பண்ணாரு, எகிப்தில் இருந்து அவர்களை விடுவித்தார், செங்கடலை பிளக்க பண்ணினார். இப்ப வனாந்தரத்தில் இருக்காங்க. தேவன் செய்த அற்புதங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. 13ஆம் அதிகாரத்துல 31வது வசனம், அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார். அப்ப இவங்க எதை பேசுறாங்கன்னு பாருங்க. தேவனுடைய வாக்கு தத்தத்தை பேசவில்லை, சூழ்நிலைகளை பேசுகிறார்கள். சொல்லுங்க, சூழ்நிலையை பேசிட்டு இருந்தீங்கன்னா தேவன் உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்த அந்த கானானை பார்க்க கூட முடியாது. தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கைய கண்ணுல கூட பார்க்க முடியாது. கவனிக்கிறீங்களா? சூழ்நிலையை பேசிட்டு இருந்தீங்கன்னா, இப்ப இருக்கிற சூழ்நிலையை பேசிட்டு. ஆனா காலேப் என்ன பேசினார் பாருங்க. காலேப் என்ன சொன்னாரு, தேவன் நமக்கு பாருங்க
14 அதிகாரம் 7 இஸ்ரவேல் புத்திரன் சமஸ்த சபையும் நோக்கி 2 பேர் சொல்றாங்க, ஜோசுவாவும் காலேபும். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய ஜோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்துல நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். இவங்க என்ன சொல்றாங்க? தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா ஜோசுவாவும் காலேபும் பேசல. ஆனா அந்த 10 பேரும் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா பேசினாங்க. எது தேவனுடைய வார்த்தை? உனக்கு நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அப்ப தேவனுக்கு எதிர்த்து நிக்கிறதுனா என்ன தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தைய நாம அசதியா எடுத்து தேவன் சொல்றதுக்கு எதிர்மாறா சொன்னோம் சொன்னா நாம தேவனுக்கு எதிர்த்து நிக்கிறோம். நாம இஸ்ரவேலின் தேவனை மட்டுப்படுத்துகிறோம், குறைச்சு மதிப்பிடுறோம். இவங்க என்ன சொல்றாங்க? அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆளுக அப்படின்னு. இல்ல, அந்த பெரிய பெரிய ஆளுக எதுக்கு? உங்களுக்குரிய தோட்டத்தையும் உங்களுக்குரிய துறவுகளையும் உங்களுக்குரிய வீடுகளையும் பட்டணங்களையும் கட்டி எழுப்புவதற்கு. பெரிய பெரிய ராட்சத மெஷின் வச்சிருக்கிறார். போன வார்த்தையிலே சொல்லு, அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப உங்களுடைய சூழ்நிலை மோசமா இருக்குது, பெரிய பிரச்சனையா இருக்குதுன்னு சொன்னா பயப்படாதீங்க. அந்த பெரிய பிரச்சனையை வச்சுதான் கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வாதம் என்ன பண்ணுவாரு? கட்டி எழுப்புவார். எல்லாம் இங்க இருக்கிறவங்க எல்லாமே சொல்லுங்க. அப்ப சூழ்நிலை ரொம்ப பாதகமா இருந்தாலும் அதை பத்தி கவலையே பட தேவையில்லை. ஜோசுவா மாதிரி காலேபு மாதிரி அவங்க வேற ஆவியுடையவர்கள். ஏன் வேற ஆவியுடையவர்கள்? தேவன் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ, தேவன் எதை சொன்னாரோ அதோட கூட சேர்ந்து போனாங்க. சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையோடு கூட சேர்ந்து போகணுமே தவிர தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிக்க கூடாது. ஜோசுவாவும் காலேவும் தேவனுடைய வார்த்தையோடு கூட ஒன்றி போனாங்க. நான் கொடுப்பேன் உனக்கு ஜோசுவா, காலேபு நான் உனக்கு கொடுப்பேன் சார். ஓகே ஆண்டவரை, நீங்க கொடுப்பீங்க, ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா மத்தவங்க அது எப்படி முடியும், இது எப்படி சாத்தியமாகும், இது எப்படி நடக்கும் அப்படின்னு எல்லாம் கானான போய் பார்க்க கூட முடியும். அப்ப தேவன் உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தேசம் நல்ல தேசம். உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் மிக பெரியது. சும்மா கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோம், உட்கார்ந்துட்டோம், மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது, மிகப்பெரிய நன்மைகள் இருக்கிறது. என்னைக்கு நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்தீங்களோ அத்தனையும் உங்க பேர்ல எழுதப்பட்டிருக்குது. அதை நீங்கள் எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியும்னா ஒன்னே ஒண்ணுதான், காலேபு மாதிரி பேச ஆரம்பிச்சிருங்க. இன்னும் காலேனுக்குள்ள போகல, இவங்களோட தான் இருக்கிறான். இந்த மோசமான ஜனங்களோட தான் இருக்கிறான். இந்த அவிசுவாசத்தை பேசுற ஜனங்களோட கூட தான் இருக்கிறான். இங்க புலம்புகிற ஜனங்களோடு தான் இருக்கிறான். துக்கிக்கிற ஜனங்களோடு தான் இருக்கிறான். ஆனா இவன் பேசுற பேச்சு எப்படி இருக்குது? கர்த்தர் நிச்சயமா இதை நமக்கு கொடுப்பான். அதனாலதான் காலேபை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இவன் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறான். வேறே ஆவி அப்படின்னா தேவனோடு கூட சேர்ந்து போகிற ஆவி, தேவனுடைய வார்த்தையை மதிக்கிற ஆவி. அது இல்லையா? அதுதான் விசுவாசத்தின் ஆவி. எல்லாரும் அவிசுவாசத்தின் ஆவியை பேசினாங்க. அவிசுவாசத்தின் ஆவி இவங்களை பிடிச்சிருந்ததுனால அவிசுவாசத்தை பேசினாங்க. விசுவாசத்தை காலேபு பேசினார். விசுவாசத்தை என்ன பண்ணார்? காலேபு பேசினார். 2 கொரிந்தியர் 4:13 விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நானும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவனாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறேன். சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடிச்சு. காலேபுக்குள் இருந்த ஆவி விசுவாசத்தின் ஆவி. அந்த விசுவாசத்தின் ஆவி என்ன பேசுச்சு? தேவனுடைய வார்த்தைய எதிர்க்கல, தேவனுடைய வார்த்தையை ஒத்து போய் பேசுச்சு. அப்ப விசுவாசம் என்ன பண்ணும்?
பேசும். விசுவாசம் தான் என்ன விசுவாசிக்கிறோமோ அதை பேசும். ஒரு சிலரெல்லாம் பாருங்க, அவங்க விசுவாசத்தில் நிறைஞ்சிருக்கிறாங்களா அவிசுவாசத்தில் நிறைஞ்சிருக்கிறாங்களான்னு அவங்க பேசுற வார்த்தையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா வசனம் சொல்லுது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உங்க இருதயத்துல என்ன இருக்குதோ அதுதான் வாய் வழியா வரும். அப்ப ஜோசுவாவுக்கும் காலேபுக்கும் உள்ள ஆவி விசுவாசத்தின் ஆவி. தேவனுடைய வார்த்தைகளிலே அவர்கள் நிறைந்திருந்தார்கள். அப்ப ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும்னா நீங்கள் தேவனோடு கூட ஒன்றிணைந்து போக வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை பேச வேண்டும், சூழ்நிலைகளை பேசக்கூடாது. 2 பேர் தான் சுதந்திரிச்சாங்க. சொல்லுங்க, 2 பேர் தான். ஆமா, அதுல ஒருத்தர் காலேப். சொல்லுங்க, ஒருத்தர் காலேப். இது காலேபினுடைய குணாதிசயம் என்னன்னு கேளுங்க. காலேப் எப்பவுமே தேவன் பட்சத்தில் இருந்தவன். தேவன் ஒண்ணு சொன்னார்னா அப்படியே இவன் சொல்றவன், அப்படியே ஆமேன்னு சொல்லி போறவன். சூழ்நிலையை பார்க்கவே மாட்டான். 80 வயசு ஆயிடுச்சு, உள்ள வந்துட்டாங்க ஆனானுக்குள்ள. 80 வயசு ஆயிடுச்சு. அவனுடைய சந்ததியில எல்லாருமே செத்து போயிட்டாங்க. 40 வயசுல இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, நாம போய் சுதந்திரித்துக்கலாம்னு சொல்லி. ஆனா இப்ப கானானுக்குள்ள வந்த உடனே ஏனாக்கியர்கள் இருந்தாங்க, ராட்சதர்கள் இருந்தாங்க, மலை தேசத்தில் இருந்தாங்க. உடனே இவருக்கு 80 வயசா, இவங்களோடு கூட பிரயாணப்பட்ட வந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 40 வயசு வாலிப பசங்க. அவங்கள பார்த்து இந்த 80 வயசு தாரா சொல்றாரு, என்ன சொல்றாரு? மலை நாட்டை எனக்கு தாருங்கள். பசங்களா, இந்த மலை நாட்டுல ராட்சதர்கள் இருக்காங்க சொல்றியா, அதை எனக்கு தான். அந்த ராட்சதனை நான் சாப்பிடுறேன். நான் எகிப்துல இருந்து புறப்பட்ட போது எந்த பலன் இருந்துச்சோ அதே பலன் இன்னைக்கு எனக்கு இருக்குதுங்க. அப்போ ஏன் நம்ம பலவீனப்படுறோம் அப்படின்னா, பலவீனமான காரியங்களை, அவிசுவாசமான காரியங்களை பேசுறதுனாலதான் நம்ம பலவீனப்படுறோம். தேவனுடைய வார்த்தைகளை, நீங்கள் விசுவாச வார்த்தைகளை பேசும்போது 80 வயசு ஆனாலும் உங்க பலன் குறையாது. அல்லேலூயா சொல்லுங்க, பலன் குறையல. சொல்ற, எனக்கு இப்ப 80 வயசு, ராட்சதம் வந்தாலும் நான் அடிப்பேங்கிறார், மலை ஏறுவேங்கிறார். என்னது? மலையில ஏறி ராட்சதர்கள் அடிப்பேங்கிறார். 80 வயசுக்கார். அப்போ அவருக்குள் இருந்த ஆவி என்ன ஆவி? விசுவாச ஆவி. அந்த விசுவாச ஆவியை எப்படி ஆபரேட் பண்ணாரு? விசுவாச ஆவி ஆபரேட் பண்றதுங்கிறது தேவன் சொன்ன வார்த்தை எடுத்து பேசுறதுதான். தேவன் என்ன வார்த்தையை சொல்லியிருக்கிறாரோ அந்த வார்த்தையை நீங்க எடுத்து பேசும்போது உங்களுக்குள் இருக்கிற அந்த விசுவாச ஆவி ஆக்டிவேட் ஆயிடும். அதனாலதான் என்ன சொல்றேன், நான் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை எடுத்து என்ன பண்ணணும்? ஆமா, நாட்டின் நரம்பு எலும்புகள் எல்லாம் அந்த வார்த்தை போகும். சத புத்தி இதுக்குள்ள எல்லாம் தேவனுடைய வார்த்தை போகணும்னா அப்ப எந்த அளவுக்கு உணர்ச்சிகரமா பேசணும் பாருங்க. உணர்ச்சி வசப்படாதீங்கன்னு சொல்றாங்க. எனக்கு கேட்டா நல்லா உணர்ச்சி வசப்பட்டு பேசணும். அப்பனாத்தான் நம்முடைய உணர்ச்சிகளை எல்லாம் தேவனுடைய வார்த்தை பிடிக்கும். அதே சொல்லுங்க, ஆமென் ஆமென் சொல்லுவோம், ஆமென். அப்ப தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு நீங்க பாருங்க, வஸ்திரங்களை கிழித்து கொண்டு சொல்றாங்க, தேவன் அதை நமக்கு கொடுப்பார். ஏன்னா அவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணணும், உள்ள உங்களுக்குள்ள வேலை செய்யணுங்க. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை நல்ல சத்தம் போட்டு நாங்க உங்க உணர்ச்சிகளை பிடிக்கிற அளவுக்கு பேசுறோம். இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனத்தை பேசணும்னே அப்படியே தேசப்பற்று துள்ளுது இல்லையா? பழைய காலத்துல அப்படித்தான். அது மாதிரி தேவனுடைய வார்த்தைகளை பேச பேச அப்படியே என்ன வேணும், நீங்க அப்படி பேசும்போது அவங்க உணர்ச்சிகளையும் கூட ஆவியானவர் பிடிச்சுக்குவார். நம்ம சில நேரத்தில் உணர்ச்சி வசப்படுறோம் இல்லையா? உணர்ச்சி வசப்பட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறோம், தப்பு செஞ்சிடறோம் இல்லையா? அந்த உணர்வு கூட ஆவியானவர் பிடிப்பார். எப்பன்னா நீங்க இப்படி பேசும்போது தான். சொல்லுங்க. அப்போ காலேப் என்ன பண்ணாருன்னா, வேற ஆவி உடையவனா இருந்து தேவனுடைய வார்த்தைகளை பேசினார். அதனாலதான் சொல்றாரு,
உலக தோற்றத்துக்கு முன்னாடி தேவன் உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற அந்த நல்ல திட்டங்களை, நல்ல காரியங்களை நீங்க என்ன செய்யணும்னா ஆவியில நிறைந்து பேச வேண்டும். அப்ப தேவன் வைத்திருக்கிற திட்டம் எப்படிப்பட்டது? எந்த மனுஷனுடைய கண்ணும் காணல, எந்த மனுஷனும் இதுவரைக்கும் கேள்விப்படல, எந்த மனுஷனுடைய இருதயத்திலும் இதுவரைக்கும் அவன் கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு ஒரு ரகசியமான திட்டங்களை வச்சிருக்கிறார். பக்கத்துல சொல்லுங்க, ரகசியம். இந்த ரகசியத்தை என்ன பண்ணணும்னா நீங்க பேசணும்னு சொல்றார். நீங்க பேசுனாதான் அது ஆக்டிவேட் ஆகும். நான் 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்றேன், பண்ணு, தப்பு இல்லை. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணு? விசுவாச ஆவிய ஆக்டிவேட் பண்ணு. விசுவாசத்துல என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து? விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். வெறும் ஜெபத்துல நீங்க கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லல. விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை பெற்றுக்கொள்வீர்களே. இவங்களும் ஜெபம் பண்ணாங்க. இந்த 10 பேர் அழுது புலம்பி அழுது ஜெபம் பண்ண, ஐயோ கர்த்தர் கொண்டு போனோம். அந்த ஜெபம் இல்ல, காலேபுடைய ஜெபம் விசுவாசம் உள்ள ஜெபம். விசுவாசம் என்னைக்குமா அழுக, அவிசுவாசம் தான் என்ன பண்ணும்? அழும். விசுவாசம் என்ன பண்ண? சிரிக்கும். விசுவாசம் என்ன பண்ணும்? சிரிக்கும். அவிசுவாசம் தான் அழும். பிள்ளை செத்து போச்சு, பிள்ளை பிள்ளை எல்லாரும் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அழுதுட்டு இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் எவரை பார்த்து என்ன சொன்னாரு? எவருவே பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிருன்னு சொன்னார். நான் பாரு என் விசுவாசத்தை எப்படி ஆக்டிவேட் பண்றேன்னு சொல்லிட்டு உள்ள போனார். உள்ள போய் எப்படி ஆக்டிவேட் பண்ணாரு? பிள்ளை மரிக்கவில்லை, அவள் நித்திரையா இருக்கிறார். இதை கேட்ட உடனே எல்லாரும் அழுதுட்டு இருந்தவங்க எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. இவருக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் என்னாச்சு? அந்த அட்மாஸ்பியரை மாத்திருச்சு. அழுதுட்டு இருந்தவங்க என்ன ஆயிட்டாங்க? அதற்காக அவங்க கிண்டல் பண்ணிருக்கலாம், பரியாசம் பண்ணிருக்கலாம். ஆனா அந்த அட்மாஸ்பியர் என்ன பண்ணிருச்சு? இவருக்கு கொடுக்கிற அந்த விசுவாச ஆவி அப்படியே மாத்திருச்சு. அப்ப உங்க சூழ்நிலையவே மாத்தக்கூடிய ஒன்ன தேவன் உனக்குள்ள வச்சிருக்கிறார். அந்த விசுவாச ஆவியை உனக்குள்ள இருந்து வெளிப்பட பண்ணணும்னா நீங்க என்ன செய்யணும்? பேசணும். அப்ப ரகசியமா வச்சிருக்கிறாருன்னு சொன்னேன். இந்த ரகசியத்தை நீங்க பேசணும். சொல்லுங்க, எப்படிங்க ரகசியத்தை பேசணும்? ரகசியத்தை எப்படி பேசுறது? உலக தோற்றத்துக்கு முன்னாடி தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. பெருசு, பெரிய திட்டம். நான் உன்னுடைய ஜனங்களோடு கூட நான் செய்கிற உடன்படிக்கை பெருசு, உன்னை கொண்டு நான் செய்யற காரியம் பெருசுன்னு சொன்னார் மோசேப்பா. அப்ப பெருசு பெருசா கர்த்தர் நம்மளுக்கு வச்சிருக்கிறாரு. அதை நாம அனுபவிக்க முடியும்னு சொன்னா நீங்க அந்த ரகசிய திட்டத்தை பூமியில அமுல்படுத்தணும். என்ன பண்ணணும்? ஆமா, எல்லாம் எழுதி கையெழுத்தாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. கையெழுத்தாய் டேபிள்லயே இருந்தா அதுல எந்த பிரயோஜனம் இல்ல. அது டிக்ளரேஷன் ஆகணும். என்ன ஆகணும்? அப்படி டிக்ளேர் பண்ணும் போதுதான் அது என்ன ஆகு? நடைமுறைக்கு வரும். அதனாலதான் நீங்க பூமியில ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறீங்க. நீங்க டிக்ளேர் பண்ணாதான் அது என்ன ஆகும்? வெளிப்படும். இருக்கீங்களா இங்க? அப்ப ரகசிய திட்டம் சொல்லப்பட்டிருக்குது. அந்த ரகசியத்தை நீங்களும் ஆவியானவரும் சேர்ந்து பேச வேண்டும். அதனாலதான் என்ன சொல்ற? அந்நிய பாஷை பேசுங்கன்னு சொல்றேன். 1 Corinthians 14:2 என்ன சொல்லுது? அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அவன் மனுஷரிடத்துல பேசாமல் தேவனிடத்திலே ரகசியங்களை பேசுகிறான். எதை பத்திய ரகசியம்? உலக தோற்றத்துக்கு முன்னாடி தேவன் உனக்குன்னு ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாரு இல்லையா திட்டங்கள். அந்த திட்டங்கள் எல்லாத்தையும் நீங்களும் தேவனும் பேசுறீங்க. தேவன் ஏற்கனவே பேசி வச்சுட்டாரு. பூமியில நீங்க பேசும்போதுதான் அது நடைமுறைக்கு வரும். அதைத்தான் பேச சொல்றேன். என்ன சொல்றாரு? விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். பேசணும். உன் வாயை விரிவாய் திற, அதை நான் நிரப்புவேன். வாய் விரிவாய் திறந்து என்ன பண்ணணும்னா நல்ல அந்நிய பாஷைகளில தினமும் காலையில் 1 மணி நேரம் எந்திரிச்சு பேசணும்.
1 கொரிந்தியர் 2:6 எடுத்து சொல்லணும். உலக தோற்றத்துக்கு முன்னாடி தேவனே நீங்களும் எனக்குன்னு வச்சிருந்த இந்த ரகசியமான திட்டத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அந்த ரகசிய திட்டம் எனக்கு தெரியல, என் கண்ணு பார்க்கல, காது கேட்கல, இருதயத்திலே தோன்றல, எனக்கும் தோன்றல, வெளியிருக்கிறவங்களுக்கும் தோன்றல. நமக்கோ தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஆவியானவர் என்ன பண்ணுவார்? அதைய வெளிப்படுத்துவார். அதனாலதான் காலேபு பேசினார், வேறே ஆவியை உடையவன். ஏன்னா அவன் என்ன பண்ணா? தேவனுடைய வார்த்தை எடுத்து பேசினா பாருங்க. பேசின உடனே கர்த்தர் சொல்றாரு, என்னாகும் 14:24, என் தாசனாகிய காலேபு, தாசனாகிய அப்படி உரிமை எடுத்துட்டு பாருங்க. அவர் வார்த்தையை நீங்க பேசிட்டீங்கன்னா அவர் உரிமை எடுத்துக்குவாரு. என் தாசனாகிய காலேபு வேறே ஆவி உடையவனாய் இருந்து என்ன பண்ணா? என்னோடு கூட ஒத்துழைச்சு வந்ததுனால, என் வார்த்தைகளை பேசினதுனால அவனை நான் என்ன பண்ணுவேன்? கானான் தேசத்துல அவனுக்கு நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஆயத்தங்களுக்குள்ள, அந்த நற்காரியங்களுக்குள்ள, அந்த பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்குள்ள, அந்த நல்ல தேசத்துக்குள்ள அவனை நான் உட்பிரவேசிக்க பண்ணுவேன். அவன் சந்ததி அதை சுதந்திரித்துக் கொள்ளும். அதனாலதான் பேசுறது ரொம்ப முக்கியம். அது ஆவியில நிறைஞ்சு பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னாகும் 14:28 சொல்கிறது, நீ அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். அவங்க நெகட்டிவா பேசினாங்க. நீங்க என்ன சொன்னீங்களோ அதை நான் நெகட்டிவா சொன்னாவே, மாம்சத்திலிருந்து பேசின வார்த்தைக்கே, மாம்சத்திலிருந்து பேசுற வார்த்தைக்கே அந்த எஃபெக்ட் இருக்குன்னா, ஆவிலிருந்து பேசுனீங்கன்னு சொன்னா கண்டிப்பா நிச்சயம் நடக்கும். என்ன செய்ய போறீங்க? தினமும் காலையில் 1 மணி நேரம் எழுந்திருச்சு 1 கொரிந்தியர் 2:6-12 வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆவியில் நிறைஞ்சு பேசுங்க. உங்களுக்குன்னு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற பணமா இருந்தாலும் சரி, வெள்ளி பணமா இருந்தாலும் சரி, தங்க பணமா இருந்தாலும் சரி, கழுதையா இருந்தாலும் சரி, காடியா இருந்தாலும் சரி, எல்லாமே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற எல்லாமே உங்க வீட்டுக்கு வரோம்னா நீங்க பேசணும். அவன் சொன்னபடியே ஆகும். மார்க் 11:அதிகாரத்தில் அவன் சொன்னபடியே ஆகும். அவன் சொன்னபடியே ஆகும். அவன் என்ன சொல்றானோ அது நடக்கும். ஆவியில நிறைஞ்சு நீங்க பேசுறீங்கன்னா அது நடக்கும். அப்போ கானானை சுதந்திரிக்க வேண்டுமானால் காலேபு அவசியம். 2 பேர் ரொம்ப முக்கியங்க. உங்களுக்குள்ள 2 பேர் இருக்கணும். ஒன்னு காலேபு இருக்கணும், இன்னொன்னு ஜோசுவா இருக்கணும். சொல்லுங்க, ஒருத்தர் காலேபு, ஒருத்தர் ஜோசுவா. ஜோசுவாங்கிறது தேவனுடைய வார்த்தை, இயேசுவுக்கு அடையாளமா இருக்கிறார். காலேபுங்கிறவர் ஆவியானவர், ஆவியானவருக்கு அடையாளமா இருக்கிறார். இப்ப ஆவியானவரும் வார்த்தையும் சேரும் போதுதான் கானானை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். 2 பேர் பிரியவே மாட்டாங்க. 2 பேர் என்ன மாட்டாங்க? ஆமா, ஜோசுவாவும் காலேபும் பிரியவே மாட்டாங்க. கானான சுதந்திரம் வரைக்கும் உன்ன போயிடுவாங்க. அப்ப தேவனுடைய வார்த்தை இல்லாம ஆவியானவர் செயல்பட மாட்டார். ஆவியானவர் இல்லாம தேவனுடைய வார்த்தை செயல்படாது. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவையும் ஆவியானவரையும் பிரிக்க முடியாது, வார்த்தையும் ஆவியானவரையும் பிரிக்க முடியாது. இந்த 2 நமக்குள் இருந்து செயல்படும் போதுதான் நம் கானானை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதாவது உங்களுக்கு ஆயத்தம் பண்ணின அந்த நல்ல எதிர்காலங்களை நீங்க என்ன பண்ண முடியும்? சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? பேசணும். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? அப்ப 2 காரியத்தை பேசணும். கானானை சுதந்திரிக்க வேண்டுமானால் 2 பேர் முக்கியம். ஒன்னு ஜோசுவா, மற்றொன்று காலேபு. ஜோசுவானா தேவனுடைய வார்த்தை, காலேபுனா தேவனுடைய ஆவியானவர். ஜோசுவானா தேவனுடைய வார்த்தைகளை நிரம்பி பேசுவது, காலேபுன்னு சொன்னா ஆவியில் நிறைஞ்ச அந்நிய பாஷைகளை பேசுவது. இந்த 2 காரியத்தை நீங்கள் சரிவர செய்வீர்களானால் எண்ணி 6 மாதத்திலே தேவன் உங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணின அந்த ஆசீர்வாதங்களுக்குள் நீங்கள் பிரவேசித்து விடலாம். தேவனுடைய வார்த்தைய தேவனுடைய பாஷைய தினம் 1 மணி நேரம் ஆவியில் நிறைஞ்சு பேசணும். அதுக்கப்புறம் தான் நீங்க வீட்டை விட்டே வெளியே போகணும். தீர்மானம் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? சொன்னார் இல்லையா, டெடிகேஷன் பண்ணலைன்னா எதுவுமே கிடைக்காதுலையா. இந்த மாதிரி டெடிகேஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு உறுதியான தீர்மானங்களை எடுங்க.
கர்த்தர் நிச்சயமா அந்த ஆசீர்வாதங்களுக்குள்ள கொண்டு போவார். அப்ப ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வது எப்படி அப்படின்னா, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு காலேபும் ஜோசுவாவும் அவசியம். உங்களுக்கென்று தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதங்களுக்குள்ள போகணும்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தையை நீங்க சத்தம் போட்டு பேசணும். நல்லா சத்தம் போட்டு அந்நிய பாஷைகளை பேச வேண்டும். இது வெறுமனே கடமைக்கு அல்ல. யோசுவாவும் காலேபும் வஸ்திரங்களை அந்த அளவுக்கு வைராகியமா டெடிகேட்டடா நீங்க பேசும்போது கர்த்தரே கொண்டு போய் சேர்ப்பார். வசனம் சொல்லுது, நான் காலேபையும் ஜோசுவாவையும் நானே கொண்டு போய் சேர்த்தேன். நான் கொண்டு போய், அது அப்படின்னு அர்த்தம், நானே சுமந்துட்டு போய் அங்க விட்டுருவேங்கிற. அந்த ஆசீர்வாதத்துக்கு நேரம் அவரே கொண்டு போயிடுவார். சிமியோன் என்ன செஞ்சாரு? மேசியாவை எதிர்பார்த்துட்டு இருந்தார். கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரணம் அடைய மாட்டாயின்னு சொல்லி பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருந்தது. அவனுடைய ஆசை என்ன? எனக்குன்னு உலக தோற்றத்தை, அதாவது உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த ரட்சணியத்தை, உலகத்தின் ரட்சிப்புக்காக ஆயத்தம் பண்ண பார்க்கப்பட்டிருக்கிற அந்த ரட்சணியத்தை என் கண்கள் காண வேண்டும். எல்லாத்துக்கும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறீங்கல்ல நம்முடைய குமாரனை, அவரை நான் பார்த்து கையில எடுத்து முத்தமிட்டதுக்கு அப்புறம் தான் என் உசுறு பிரியணும்னு சொன்னார் சிமியோன். அவருடைய ஆசையும் ஏக்கத்தையும் பரிசுத்த ஆவியானவர் பார்த்து என்ன செஞ்சாரு? தேவாலயத்துக்கு நேரம் அவரை வழி நடத்தினார். அந்த டைம்ல நடத்தி அங்க கிறிஸ்துவ கொண்டு வந்து, குழந்தையா இருக்கிற இயேசுவை கொண்டு வந்து அவருடைய கையிலேயே கொடுத்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணினது உங்க கைக்கு வந்து சேரும். நீங்க ஆசைப்பட்டு அதே ஏக்கத்தோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பா பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? அதுக்கு நேராய் நடத்தி கொண்டு போவார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.